ஹலோ சில்ட்ரன், நாம் ஒர்க் எனர்ஜி பவர் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி போன கிளாஸில் நம்ம கைனெட்டிக் எனர்ஜி பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம we are going to discuss about potential energy. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம்? இட் இஸ் த எனர்ஜி possessed by a body in motion. யாருக்கெல்லாம் வெலாசிட்டி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கைனெட்டிக் எனர்ஜி நிச்சயமாக இருக்கும். 12mv², இதுக்கு ஃபார்முலான்னு பார்த்தோம். இந்த கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி ரெண்டு பேருமே they are together they are called mechanical energy. They are forms of mechanical energy. மெக்கானிக்கல் எனர்ஜிங்கிறது இது ரெண்டும் ஆட் பண்ண சம்மு தான், பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இன்றைக்கி நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அ பாடி பை virtue of its position or configuration. அப்படின்னா இந்த இடத்துல அது இருக்கிறதுனால ரெஸ்ட்டில் இருக்குது, ஆனால் இந்த பொசிஷனில் இருக்கிறதுனால அதுக்கிட்ட ஒரு எனர்ஜி இருக்குது, அதுக்கு பேர் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ரொம்ப கரெக்டாக சொன்னோன்னா, ஒர்க் டன் அகெயின்ஸ்ட் எனி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வில் பி ஸ்டோர்ட் இன் த ஆப்ஜெக்ட் ஆஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. நம்ம ஏதாவது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் லைக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி ஏதாவது ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக வேலை செஞ்சு ஒரு ஆப்ஜெக்ட்டு கொண்டு போய் ஒரு பொசிஷனில் வச்சோன்னா அப்போ அதுக்கிட்ட இருக்க எனர்ஜிக்கு பேர் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, இதுக்கு யூனிட்டும் ஜூல் தான். எனர்ஜிக்கு யூனிட்டு எஸ்ஐ யூனிட் ஜூல். இதுவும் எனர்ஜி இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி, அதனால் இதுக்கு டைரக்ஷன் கிடையாது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா யார்கிட்டலாம் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குன்னு, வவுண்ட் அப் வாட்ச் ஸ்ப்ரிங். ஸோ ஒரு வாட்ச் ஸ்ப்ரிங்கை நல்லா வைண்டு பண்ணி வச்சோன்னா அப்போ நம்ம அதுக்கிட்ட முதல்ல வேலை செஞ்சிட்டோம். நம்ம செஞ்ச வேலை அதுக்கிட்ட பொட்டென்ஷியல் எனர்ஜியாக இருக்கும். கம்ப்ரஸ்டு ஸ்ப்ரிங், ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அதை நல்லா நம்ம கம்ப்ரெஸ் பண்ணால் அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வேலை செஞ்சுருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, ஒர்க் டன் அகெயின்ஸ்டே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அந்த கம்ப்ரஸ்டு ஸ்ப்ரிங்குக்கிட்ட பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். பென்ட் போ இருக்கு இல்லையா, அது நல்லா பெண்டு பண்ணின அப்புறமா அதுக்கிட்ட இருக்க எனர்ஜி போடும். ஸ்ட்ரெச்டு ரப்பர் பேண்ட் வெறும்னு இருந்தால் அது இல்லை. ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணோன்னா நம்ம ஒரு வேலை செஞ்சுருக்கோம், அப்போ அதுக்கிட்ட அது ரெஸ்ட்டில் தான் இருக்குது, ஆனால் அதுக்கிட்ட ஒரு எனர்ஜி இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் ஏ ஹைட் அபவ் த கிரவுண்டை விட ஹைட்டான இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ஹைட்டில் கொண்டு போய் வச்சோன்னா, கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு ஹைட்டில் கொண்டு போய் வச்சோன்னா அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கிட்ட இருக்க எனர்ஜி. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஸோ தெர் ஆர் பேசிக்லி 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி. 2 ஃபார்ம் இருக்குது பொட்டென்ஷியல் எனர்ஜியில், அதுதான் நார்மலாக 2 ஃபார்ம்ஸ். மெயின் ஃபார்ம்ஸ் இது ரெண்டு. என்னென்னு பார்த்தோன்னா, எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ரெச்டு ரப்பர் பேண்டுக்கிட்ட இருக்கிறது, ஒரு கம்ப்ரெஸ்டு ஸ்ப்ரிங்கில் இருக்கிறது. இதை பற்றி நம்ம 11th கிளாஸில் நல்லா படிப்போம். இப்போ 9th கிளாஸில் நம்ம கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்ன? இட் இஸ் த எனர்ஜி possessed by a body at a height above the ground. இதுதான் கிரவுண்ட் லெவல்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டு கொண்டு போய் ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணினோன்னா, சப்போஸ் we take an object from the ground to a height h. ஏன்ற பொசிஷன்லேருந்து பீன்ற பொசிஷனுக்கு ஒரு எம்னு மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்டை கொண்டு போய் வச்சோன்னா இப்போ அதுக்கிட்ட இருக்கிற எனர்ஜிக்கு பேர் கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இப்போ ஆக்சுவலி நம்ம சொல்லியிருக்கோம், எனர்ஜி கேன் neither be created nor be destroyed. இந்த ஆப்ஜெக்ட் ஏல இருக்கும்போது அதுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி 0ன்னு வச்சுக்கலாம். நமக்கு தெரியாது, we do not know. we fix this position as 0 position. நம்ம 0ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நான் இங்கே ஏலேருந்து பிக்கு கொண்டு போகும்போது அது மேலே போகிறது கஷ்டம், பிகாஸ் அதோடய வெயிட்டுங்கிற ஃபோர்ஸ் அதை டவுன்வர்ட் டைரெக்ஷனில் புல் பண்ணும். ஸோ இப்போ நான் மேலே லிஃப்ட் பண்ணணும்னா இதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ், ஐ ஹாவ் டு அப்ளை எ ஃபோர்ஸ் இன் அப்வர்ட் டைரெக்ஷன் ஈக்குவல் டு எம்ஜி. அட்லீஸ்ட் எம்ஜியாவது நான் மேலே கொடுக்கணும். கொடுத்து நான் ஹெச்ன்ற ஹைட்டுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். ஸோ வென் ஐம் அப்ளைங் எ ஃபோர்ஸ், அந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் மூவ்ஸ் த்ரூ எ டிஸ்டன்ஸ். ஏலேருந்து பிக்கு போனால் ஒர்க் இஸ் டன். நான் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் அது மேலே பார்த்தா ஃபோர்ஸ் இன்டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே ஃபோர்ஸ் நான் கொடுக்குறது எம்ஜி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஹெச். ஸோ நான் செஞ்ச வேலை எம்ஜிஹெச். நான் செஞ்ச வேலை என்னோடய எனர்ஜி யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். அப்போ எனர்ஜி cannot be destroyed. அப்போ அந்த வேலை என்னாச்சு, அந்த என்னோடய எனர்ஜி என்னாச்சு, அது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கிட்ட அட் பொசிஷன் பி இட் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ நான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வேலை செஞ்சுருக்கேன். நான் செஞ்ச வேலை அதுக்கிட்ட பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இந்த எம்ஜிஹெச் இஸ் த பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் பி. ஆக்சுவலாக இந்த எம்ஜிஹெச்ங்கிறது சேஞ்ச் இன் த பொட்டென்ஷியல் எனர்ஜி பிட்வீன் ஏ அண்ட் பி. பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் பி டிஃப்ரென்ஸ்
minus the potential energy at A is equal to mgh. நான் இந்த potential energy at A வை 0ன்னு வச்சுட்டதுனால potential energy at B is equal to mgh கிடைக்கிறது. ஸோ நம்ம பார்க்கலாம் potential energy at a height. நார்மலாக general formula for potential energy at a height h above the ground is mgh. ஸோ நம்ம பார்க்குறோம் potential energy is directly proportional to the height. So as height increases, potential energy also increases. So நான் ஹைட்டுக்கும் potential energyக்கும் கிராஃப் வரேன்னு சொன்னால் this is a linear equation. Potential energy is equal to k into h. Power 1 தான் இருக்குது. இப்போ we'll be getting a straight line graph. h 0 இருக்கும்போது potential energy 0. As height increases, potential energy also increases. As the height increases, potential energy decreases. மேலேருந்து ஒரு பொருளை ட்ராப் பண்ணால் கீழே வர வர ஹைட் குறையுது, ஸோ potential energy குறையுது. So we'll try to work out few problems in this. An object of mass 1 kg is raised through a height h. Its potential energy increases by 1 joule. Then find the height h. Very simple question. Formula எடுத்துக்கலாம். Potential energy is equal to mgh. Substitute பண்ணலாம். 1 is equal to மாஸுக்கு பதிலாக 1, gக்கு பதிலாக 10, hக்கு பதிலாக h வச்சுக்கலாம். So h is equal to 1 by 10, which is equal to 0.1 meter. 0.1 meterனா இது 9.8 போட்டால் ஃப்ராக்ஷன் வரும். 0.1 மீட்டர் அப்படின்னா we can write 10 centimeter. 10 centimeter ரைஸ் பண்ணால் அதுக்கு 1 ஜூல் பொட்டன்ஷியல். நான் அவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், அவ்வளோ ஜூல் அதுக்கிட்ட பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கும். Calculate the potential energy acquired. So potential energy question mark by a 10 kg hammer. அப்போ 10 kgனா அது என்ன வெயிட்டா மாஸா? kgன்னு யூனிட் இருக்குனால அது மாஸ். when it is raised through a height of 10 meter. ஸோ என்னக்கே சொல்கிறாங்க, ஒரு ஹேமர் சுத்தியல் இருக்கா, அதை நம்ம கையிலேருந்து கீழேருந்து ஒரு 10 மீட்டர் ஹைட்டுக்கு தூக்குறோம். சுத்தியல் அடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேலே கையால் தூக்கி தான் அடிக்க முடியும். ஏன்னா தூக்கினா நம்ம வேலை செஞ்சோம், அதுக்கிட்ட பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கும். அதை கொண்டு போய் அடித்தா ஆணி மேலே இந்த ஹேமரோட எனர்ஜிலாம் ஆணிக்கிட்ட போய் ஆணி நல்லா மூவ் ஆகும். ஆணி மூவ் ஆகணும்னா அதுக்கு எனர்ஜி வேணும், அது ஹேமர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த நான் இவ்வளோ ஹைட்டு தூக்கினா அதுக்கிட்ட எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் PE is equal to mgh. ஸோ லெட் சப்ஸ்டியூட். எம்முக்கு பதிலாக 10, g வந்து 9.8 போட்டால் நமக்கு ஃப்ராக்ஷனாக வருது. 10ன்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஹைட்டுக்கு பதிலாக ஒரு 10. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 ஜூல். ஆக்சுவலி 9.8 போட்டால் 980 ஜூல் வந்திருக்கும். இப்போ 1000 ஜூல். ஒரு 10 மீட்டர் நம்ம தூக்கினா அதுக்கிட்ட 1000 ஜூல் நாம் வேலை செஞ்சுருக்கோம், அதுக்கிட்ட ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு ஆணி மேலே போய் அதை ஹிட் பண்ணும்போது ஆணிக்கு அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அது வேலை செய்யும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். எ கேர்ள் சிட்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் ரிப்பீட்டட்லி ஃபார் 5 minutes. உட்கார்றா எழுந்திருக்கிறா, உட்கார்றா எழுந்திருக்கிறா. ட்ரா எ கிராஃப் டு ஷோ த வேரியேஷன் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அவர் பாடி வித் டைம். ஸோ அவள் உட்காந்துருக்கும்போது அவளுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி கிரவுண்ட் லெவலில் 0ன்னு வச்சுக்கலாம். எழுந்து நிற்கும்போது அவளோட ஹைட் ஹெச்சில் இருக்கும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து ஈன்னு வச்சுக்கலாம். அப்போ எழுந்திருக்கும்போது ஆஸ் ஹெச் இன்க்ரீசஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி கிராஜுவலி இன்க்ரீசஸ். ஹெச் குறையும் போது பொட்டென்ஷியல் எனர்ஜி கிராஜுவலி டிக்ரீசஸ். ஸோ நான் பார்த்தோன்னா 10 minutes டைம் அலாங் த எக்ஸ் ஆக்சஸ் 5 minutes பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அண்டு எனர்ஜி அலாங் த ஒய் ஆக்சஸ் கிராஃப் வரைஞ்சா இனிஷியலாக எழுந்திருக்கும்போது லீனியர் வேரியேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது 0 to E. அப்புறம் உட்காரும்போது E to 0 லீனியர் வேரியேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ். இது மாதிரி 5 minutes வரைக்கும் இருக்கும். திஸ் இஸ் த கிராஃப். நெக்ஸ்ட் கொஷன். A ball is revolving in a horizontal circle by attaching it to a string. ஸோ ஒரு பாலை ஒரு கயிறில் பாலை கட்டி இப்படி ஹரிசாண்டலாக நம்ம தலையை சுற்றி இப்படி சுற்றுறோம். ஹரிசாண்டலாக we are revolving it. இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி சுற்றுறோம். The velocity of the ball changes continuously. சுற்றும் போது பார்க்கலாம் சர்க்குலர் மோஷனில் வெலாசிட்டி முதல்ல இந்த டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன் வெலாசிட்டியோட டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது. இட் மீன்ஸ் ஆக்சலரேஷன் எக்ஸிஸ்ட். சர்க்குலர் மோஷன் இருந்தாலே சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, கேன் வி சே த டென்ஷன். இப்போ இங்கே சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸாக யார் ஆக்ட் பண்ணுறாங்க? இந்த டென்ஷன் ஆக்ட்ஸ் அஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். டஸ் த டென்ஷன் ஆக்சலரேஷன் இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறது. வெலாசிட்டி இஸ் ஆல்சோ சேஞ்சிங்.
Can you say the tension is doing a work? Is the tension doing a work? Work பண்ணுதா இல்லையா? So whenever there is an acceleration, we say there is a work done. இப்போ இங்கே வேலை செஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்தா the work done is equal to 0. ஏன் அப்படி சொல்கிறோம்? ஒர்க் டன்னுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், fs cos theta. ஸோ இங்கே ஃபோர்ஸ் இருக்குது, சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது, பிகாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால வெலாசிட்டி இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அலாங் த டேஞ்சன்ட். தீட்டா பார்த்தோம்னா இந்த ஃபோர்ஸுக்கும் வெலாசிட்டிக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 90. காஸ் 90 ஜீரோவாக இருக்கிறதுனால ஒர்க் டன் இஸ் 0. ஸோ ஒர்க் டன் பை சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் 0 அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். So it does not do any work. Two protons are brought towards each other. ரெண்டு ப்ரோட்டான் இருக்குது. ப்ரோட்டான் தெரியும் நமக்கு, பாசிட்டிவ் சார்ஜ். இது ரெண்டு பேரையும் கிட்ட கொண்டு வராங்க. Will the potential of the energy of the system increase or decrease? ரெண்டு ப்ரோட்டான் இப்படி தள்ளி தள்ளி r டிஸ்டன்ஸில் இருக்கும்போது அதுக்கு ஏதோ ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி E1ன்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு பேரையும் கிட்ட கொண்டு வராங்க. R1 டிஸ்டன்ஸ்லேருந்து R2 டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வராங்க. இப்போ இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி E2ன்னு வச்சுக்கலாம். ரெண்டு பேரும் R1 டிஸ்டன்ஸில் இருக்குச்சு எனர்ஜி E1, R2 நம்ம கிட்ட வந்துட்டாங்க, இப்போ E2ன்னு வச்சுக்கலாம். E2 E1 விட பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமான்னு கேட்குறாங்க. நம்ம பார்க்கலாம், ரெண்டு ப்ரோட்டானுக்கு நடுவில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், இட்ஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ரெண்டு ப்ரோட்டானு கிட்ட கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்யணும். இப்போ நம்ம பார்த்தோம், ஒர்க் டன் அகெயின்ஸ்ட் எ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அது வந்து அங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜியாக, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அங்கே எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். அப்போ நாம் வேலை செய்கிறோம் ப்ரோட்டான்ஸை கிட்ட கொண்டு வரதுக்கு, அது அங்கே எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த சிஸ்டமோட எனர்ஜி E2 இஸ் கிரேட்டர் தேன் E1. நாம் வேலை செஞ்சால் அதுக்கு எனர்ஜி அதிகமாகும். சப்போஸ் இந்த கொஸ்டினே ஒரு ப்ரோட்டான் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் இருக்குது. முதல்ல டிஸ்டன்ஸ் R1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்களோட இந்த சிஸ்டத்தோட எனர்ஜி E1. கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த ப்ரோட்டான் எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுறதுனால அதுங்களே ஒன்றோட ஒன்று மூவ் பண்ணி R2ன்னு கிட்ட வந்துடுச்சு. இப்போ எனர்ஜி E2ன்னு வச்சுக்கலாம். இப்போ E2 பெருசாக E1 பெருசான்னு கேட்டால் நிச்சயமாக E1 இஸ் கிரேட்டர் தேன் E2. பிகாஸ் இங்கே நாம் வேலை செய்யலை, அட்ராக்ட் ஆகி தானே வேலை செஞ்சுக்குது அந்த சிஸ்டம். நாம் எக்ஸ்டர்னலாக வேலை செஞ்சால் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இன்க்ரீசஸ். சிஸ்டமில் இன்டர்னலாக தானாக வேலை நடந்தால் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் டிக்ரீசஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் பொட்டென்ஷியல் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜினா ஆப்ஜெக்ட்டு ஒரு பொசிஷனில் இருக்கும்போது அதுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ யூ கேன் சி த கொஷின்ஸ் வந்து நான் ஐ ஹவ் கெப்ட் ஹியர். இப்போ டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் யூ கேன் பாஸ் அண்ட் நோட் டவுன் த கொஷின், ஆன்சரை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நோட் புக் வச்சு கையோட ஒரே ஒரு ஃபார்முலா தான், MGH. Work done against a conservative force will be stored in the system as potential energy. ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் ஆக்சுவலாக ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் நம்ம கொண்டு, இந்த MGHன்னு சொல்கிறது சேஞ்ச் இன் த பொட்டென்ஷியல் எனர்ஜி when it is taken from the ground to a height h. கிரவுண்டில் பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம 0ன்னு வச்சுன்னு இருக்கிறதுனால ஒரு ஹைட் ஹெச்சில் அதுக்கு ஃபார்முலா MGH ஆகிருக்கு. ஸோ ஒர்க் பார்த்துட்டோம், எனர்ஜி பார்த்துட்டோம். நவ் த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அபவுட் பவர். பவர்னா என்ன? ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் கால்ட் பவர். ஸோ பவருக்கு ஃபார்முலா எழுதினோன்னா ரேட் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே பை டி போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒர்க் பை டைம். ஸோ ஒர்க்கும் எனர்ஜியும் ஒன்றும் இல்லாதனால E பை டி போட்டாலும் பவர் தான். எனர்ஜி பை டைமும் போடலாம், ஒர்க் பை டைமும் போடலாம். ஸோ இது ஸ்கேலராக வெக்டரா அப்படின்னு பார்த்தோன்னா எனர்ஜி ஒரு ஸ்கேலராக இருக்கிறதுனால பவர் இஸ் ஆல்சோ எ ஸ்கேலர். இதுக்கு யூனிட் என்ன இருக்க முடியும்? எனர்ஜிக்கு யூனிட் ஜூல், டைமுக்கு செகண்ட். ஸோ ஜூல் பர் செகண்ட் ஒரு யூனிட் சொல்லலாம். இல்லைன்னா ஹார்ஸ் பவர் இஸ் ஆல்சோ த யூனிட் ஃபார் ஹார்ஸ் பவர். இல்லைன்னா இதை வாட்டுன்னு சொல்லலாம். ஜூல் பர் செகண்ட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் வாட். ஸோ பவர்னா என்ன டெஃபினேஷன் சொல்லணும், வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பவர் and what are the units for power? Is it a scalar or a vector quantity? So we'll try to do one problem. A man of mass 20 kg climbs up a ladder in 20 seconds. எவ்வளோ செகண்ட்ஸில்? 20 செகண்ட்ஸில் ஏறிட்டான். If the height of the ladder is 10 meter, what is the power used?
ஸோ நம்மக்கிட்ட என்ன ஃபார்முலா இருக்குது? பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம். ஒர்க்குக்கு ஃபார்முலா ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் எனர்ஜி பை டைம். இவ்வளோ ஹைட் ஏறி இருக்கான்னா அவங்ககிட்ட பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது, mgh by t. So let's substitute m is 20, g is 10, h is equal to 10 divided by 20. So 100 watt power இல்லைனா you can say 0.1 kilowatt power யூஸ் பண்ணி அவன் கிளைம் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Next question. A person carrying a bag of total mass 25 kg. 25 kg, sorry. Mass of the bag. Climbs up to a height of 5 meter. எவ்வளோ ஹைட்டு? 5 மீட்டர் போயிருக்கான். In 30 seconds. Calculate the power delivered by him to the bag. What is the power delivered by him to the bag? ன்னு கேட்குறான். இப்போ இந்த பேக்கை கையில் தூக்கியிருக்கான். பவர்னா அவன் வெயிட்டையும் சேர்த்து தூக்குறான். பட் கொஷின் நல்லா கவனிக்கணும். கால்குலேட் த பவர் டெலிவர்ட் பை ஹிம் டு த பேக். இப்போ இந்த பேக் இருக்குன்னா அந்த பேக்கு டவுன்வர்ட் டைரக்ஷனில் அதோட வெயிட்டு 25 × 10 இவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். ஸோ இவன் கேரி பண்ணணும்னா அதுக்கு ஈக்குவல் ஃபோர்ஸ் அப்போர்ட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணணும். ஸோ mg இஸ் த ஃபோர்ஸ் விச் ஹீ இஸ் அப்ளையிங். ஸோ பவர்னா ஒர்க் டன் பை டைம், ஃபோர்ஸ் இன்டூ த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டூ டைம். ஃபோர்ஸ் வந்து இங்கே எவ்வளோ கொடுக்குறோம்? 25 × 10. mg இஸ் த ஃபோர்ஸ். Displacement is 5 meter divided by the time is 30 seconds. So இது cancel பண்ணா 3 times. So you will have 125 by 3. Okay. So correct. m into g divided by height. Okay. So 125 by 3 na 41.66 watt. This is the power delivered by the man on the bag. One more sum we will try to do in power. A turbine pits at the Niagara Falls are 50 meter deep. சரியா? நயக்ரா ஃபால்ஸில் அந்த மேலேருந்து தண்ணி வருது இல்லையா, அங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. தண்ணி மேலே ஒரு ஹைட்டிலேருந்து கொட்டும்போது ஹைட்டில் இருக்கும்போது வாட்டருக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது. கீழே கிரவுண்டுக்கு வரும்போது 0 ஆகுது. அந்த சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜியை வச்சு ஒரு டர்பைனை ரன் பண்ணி நான் சுற்ற வச்சா அதை கரண்ட்டாக நம்ம மாற்றிக்கிறோம். The turbine pits at the Niagara Fall are 50 meter deep. So height வந்து 50. Average horsepower developed is 5000. So அதில் அந்த டர்பைனில் டெவலப் ஆகிற பவர் 5000 watt. The efficiency being 85%. Efficiency வந்து 85% இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் பெரிய கொஷின், நல்லா கவனிக்கணும். How much water passes through the turbine per minute? What is the mass of water passing per second? Given 1 horsepower is equal to 746 watt. Okay. ஸோ இங்கே பவர் டெலிவர்டு வந்து அது 5000 வாட் இல்லை 5000 ஹார்ஸ் பவர்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதை கொடுத்துருக்காங்க ஹெச்பி. ஸோ நம்ம பார்க்கலாம். ஆவரேஜ் பவர் டெவலப்டு வந்து பி இஸ் ஈக்குவல் டு 5000 ஹார்ஸ் பவர் இருக்கு இல்லையா, வாட்டுக்கு மாற்றிக்கலாம். 5000 × 746 வாட் வச்சுக்கலாம். எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 85%. அப்படின்னா 85/100. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு 8500 100 வாட் பவர் கொடுத்தா அது 85 வாட் தான் அவுட்புட்டில் தரும். ஸோ அவுட்புட் பை இன்புட். நாம் அதுக்கு அந்த மேலேருந்து கொட்டுற வாட்டர் 100 வாட் பவரை அந்த டர்பைனுக்கு கொடுத்தா அது 85 வாட் பவரை கரண்ட்டாக மாற்றும். ஸோ அவுட்புட் பை இன்புட். ஸோ நான் என்ன அர்த்தம்? பவர் ஜெனரேட்டட் இஸ் ஈக்குவல் டு power generated is equal to 85/100 power given. அதுக்கு கொடுக்கக்கூடிய பவர். ஓகே. ஸோ நமக்கு என்ன பவர் ஜெனரேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஜென்ரேட்டட் வந்து 5000 × 746. இது எனக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. எவ்வளோ இன்புட்டாக கிடைச்சிது அந்த டர்பைனுக்கு? வாட்டர்னுடைய
கீழே விழுது இல்லையா வாட்டருடைய சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதான் mgh பை டைம். இதுதான் அதுக்கு கிடைச்ச இன்புட். இப்போ நம்ம எம்மு கேட்குறாங்க. ஸோ இது 5000 into 746 is equal to 85/100. நம்மளை கேட்குறது m/t கேட்குறாங்க. m/t இன்ட்டு ஜிக்கு பதில் ஒரு 10. ஹைட் எவ்வளோ ஹைட்லேருந்து விழுது 50 மீட்டரில் விழுது. ஸோ m/t இங்கே நம்ம கண்டுபிடிச்சா மாஸ் ஆஃப் வாட்டர் ஃபாலிங் பர் செகண்ட் கிடைக்கும் நமக்கு. இது முதல்ல ஒரு 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ m/t is equal to என்ன கிடைக்கும் 5000 into 746 divided by 85. இது கால்குலேட் பண்ணினோன்னா மாஸ் ஆஃப் வாட்டர் ஃபாலிங் பர் செகண்ட் கிடைக்கும். நம்மளை வந்து இந்த கொஸ்டினில் மாஸ் ஆஃப் வாட்டர் ஃபாலிங் வாட் இஸ் தி ஹவு மச் வாட்டர் பாசஸ் த்ரூ த டர்பைன் பர் மினிட்னு கேட்குறாங்க. இப்போ பர் மினிட்டுன்னு கேட்டால் இந்த டைமை வந்து பர் செகண்ட் இருக்குது, பர் மினிட்டுக்கு மாற்றணுன்னா 60ஆல் இன்னொரு டிவைட் பண்ணிக்கணும். ஸோ வில் ட்ரை டு சிம்ப்ளிஃபை திஸ். இதை சிம்ப்ளிஃபை பண்ணினா நமக்கு இது திஸ் இஸ் 1000, இது 5ஆல் கேன்சல் பண்ணினா 135ல் 746 17ஆல் டிவைட் பண்ணினோன்னா அப்ராக்சிமேட். ஸோ ஓகே, வில் சிம்ப்ளிஃபை அண்ட் டேக் த ஆன்சர். திஸ் இஸ் த மாஸ் ஆஃப் வாட்டர் ஃபாலிங் பர் செகண்ட். பர் மினிட்னா அதுக்கு தகுந்த மாதிரி 60ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பர் ஹவர்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் தி அபவுட் தி பவர்.